பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் நீங்கள் வந்து ஒரு யோக்கியமான ஒருத்தரை கொண்டுமே அந்த துறைக்கெல்லாம் வச்சுருக்கேன். கல்வித்துறையெல்லாம் சாதாரண துறையே கிடையாது. மாணவர்களுடைய எதிர்காலம் இவங்களுக்கு எல்லாமே அப்படி தானே. கல்வித்துறையாக இருந்தாலும் அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிச்சிடும். அது வளரக்கூடாது. தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், வளரணும். அதே மாதிரி இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சேகர் பாபு வச்சுருக்குன்னா அது இந்து அறநிலைத்துறையை நாசம் பண்ணணும். இந்து மத வழிபாட்டை சீரழிக்கணும். கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் ஆகணும். அதுதான் அவங்க கொடுத்ததுக்கு அஜெண்டா. அதுதான் அவர் செய்துட்ருக்கார். வந்தவுடனே நகையை உருக்கிறது, கோயிலுக்கு போகிறவங்க அதை வெறுத்து போயிடணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்சை பண்ணிடணும். இதே தான் அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் இப்போ இருக்கிறதுனால அவர் உடனே என்ன அவருக்கு இதில் நான் உங்களை அப்பானி அந்த அளவுக்கு கூட வேண்டியது தானே. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் கருணாநிதியா இப்போ ஸ்டாலினை போய் அப்பானி கூட இருந்தேன். உதயநிதியே அப்பானி கூப்பிடுறது கிடையாது. ஸ்டாலினே சொல்லியிருக்கிறாரு, நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன், தலைவர் தான் கூப்பிடுவேன். யாரு? கருணாநிதியை தலைவர் தான் கூப்பிடுவேன். ஆமாம், கருணாநிதியை வந்து ஸ்டாலின் அப்பானி கூப்பிட்டது கிடையாது. கனிமொழி கருணாநிதியை அப்பானி கூப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி உதயநிதி வந்து ஸ்டாலின் அப்பானி கூப்பிட்டது கிடையாது. அப்புறம் ஊரில் உள்ளவங்களும் அவங்கள அப்பாவை கூடணும்னு நினச்சா இது என்ன பேராசையா இல்லையா இது?